பூரிக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க சன்னா மசாலா. அததான் இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு நான் ஒரு வடை சட்டியில ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டு, 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும், 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு, அதே சட்டியில கொஞ்சமா கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். கசகசா கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2லேருந்து 3 லவங்கம் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துட்டு, அதையும் அந்த தட்டுல ஆட் பண்ணி நல்லா காய வைக்குங்க. இப்ப நம்ம வறுத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம், ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடரா இருந்தா நல்லாருக்கும். அடுத்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் தாங்க அரைக்க போறோம். இதுக்கு நான் ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, ஒரு 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 2லேருந்து 3 துண்டு இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போறேன். இது கூடவே ஒரு 2லேருந்து 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து, அதையும் இதில கட் பண்ணி சேர்த்திக்க போறோம். சேர்த்தி கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதங்குறதுக்காக. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வதங்குனதுக்கப்புறம், இப்ப நான் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்க போறேன். இதுக்கு நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆகணும். ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இத ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, இப்ப நம்ம அரைச்சோம் இல்லைங்களா? வெங்காயம், தக்காளி விழுது, அத இதில ஆட் பண்ணி நல்லா வதக்கணுங்க. இப்ப இது கூடவே நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி தான். அதையும் இதில ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லயே வதங்குனதுமே, இது கூடவே நம்ம அப்பயே ஃபர்ஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா? ஒரு மசாலா பவுடர். அதையும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வர மாரி இதில நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். அத ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இத நல்லா வதக்குங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வதக்குனீங்கனாலே போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் 1/2 மூடி தேங்காவ ஒரு விழுது மாரி அரைச்சு வச்சிருக்கேன். அதுவும் இதில ஊத்திக்கலாம். இப்ப நம்ம தேங்காய் விழுது ஊத்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியா இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருக்க சுண்டல் இருக்குதுங்க. எனக்கு வெள்ள சுண்டல் எடுத்திருக்கேன். அத இதில தண்ணி வடிகட்டிட்டு சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 4 விசில் விட்டீங்கன்னா போதும். 4 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, அந்த பிரஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டியான சன்னா மசாலா கிரேவி ரெடி. இந்த சன்னா மசாலா நீங்க தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு கூட கூட கலந்து சாப்பிடலாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.